திரிந்து வந்தேன். இந்த பத்தி ஏன் வந்தது? எதற்காக வந்தது? எப்படி எப்படி வந்தது? ஒரு நேரத்தில் ஓடி வந்தான் யார்? பாவி! அவனால் அல்லவா இப்படி அழகியாகும் காலியாகும் ஆராய்ந்து திரிந்து பதி பதி என்று வருகின்றேன். ஓடி வந்தான் தூர்வாசன். எங்கே சத்தியாக சென்றான். கண்டான் பிரம்மாவும் கலை வேகனும் வணங்க சொன்னான். வணங்க வருத்தான். என்ன வந்து எப்போது என்ன வணங்க வருத்தாயோ கூடி 5 சிராத்தில் கொடுத்து இன்று வந்தான். கைலாய ஓடி வந்தான். நானும் என் கணவரும் ஓடி வந்து விட்டு கைலாய விடத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஓடி வந்தான். எங்களை பார்த்து வணங்க சொன்னான். வணங்க வருத்தம் 22 நேத்திரம் 3.5 கோடி ரோமம் 7.5 மணி கோபம் ஒரு ரோமத்தில் தவாபலம் கண்களிலே ஆடத்தில் சிறந்திருக்கிறது. நாங்க வணங்க வருத்தம். வணங்க வருத்ததால் என் கணவனுக்கு விட்டு விடுத்தி அழகியாக போக வேண்டிய சாபம் துர்வாசன் சாபம் எங்களுக்கு. அவனுக்கு வந்த சாபத்தால் அலைந்து திரிந்து வந்தோம். அப்படி என் காலில் ஏதோ தட்டுப்படுகிறது என்று பார்த்தேன். யார் இடது காலத்தில் இருக்கியால் கரத்தை பிடித்து விட்டது. என் கரத்தை விட்டு அகவில்லை. பிடித்து பிடித்து தானே அழகாக அழகி தெரிந்து கொண்டே. அப்படி இருக்க நேரத்திலே ஹலோ விடத்திலேயா அலைந்து திரிந்து வருகின்ற பொழுது ரத்த மாவை சிகை எல்லாவற்றையும் கரத்தை பிடித்திருந்தது. முறையிட்டேன். எங்கே கோபாலா நாராயணா அச்சுதா உச்சதா பஞ்சாயுதா பாண்டாத்தூதா லட்சுமி சமேதா லீலா வினோதா கமலாத்பாதா ஆனந்த ரட்சகா அகிலாண்ட கோடி பிரம்மண்ட நாயகா உடைய தங்கியானவர் இப்படி அழகியாக அழகிந்து திரிந்து வருகின்றனே என் பசியை போக்க வேண்டும். ஓடி வந்தார் அண்ணன் தங்களுடைய ஆபத்தை காப்பாற்ற வேண்டும். தங்கா நடந்தது நான் அறிவேன். ஆனால் இருந்தாலும் உடைய பசி தீர்க்க வேண்டும் என்றால் எப்போது முடியாது. எப்போது என்று கேட்கிறேன். உருவத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னார். எப்படி கோடிவிட்ட கண்கள் கோடார்கள் திரித்த சடை இந்த உலகம் அதிலும் நடக்கும். இந்த உலகம் அதிலும் நடக்கும். அந்த பசி தீர்க்க சொன்னார். உருவத்தை மாற்ற ஓடி வந்தியார். யுகத்தை 4ஆக பிரித்தார். என்னென்ன யுகம்? திரேதா திரேதா துவாபரை இப்படி 4 யுகமாக பிரித்து ஒவ்வொரு யுகமாக உயிர் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அப்படி முதல் யுகமோ கிரேதாயுகம். கிரேதாயுகத்திலே தேவருக்கும் அரகருக்கும் அமரத்தால் வந்த விரோதம் ஒரு நாளா 2 நாளா 1 மாதமா 2 மாதமா 1 வருடமா 18 வருடம். அப்படி 18 வருடத்திலே தேவருக்கும் அவருக்கு அரக்கருக்கும் தவறான யுத்தம் நடந்தது.
அந்த சமரிலே எத்தனை ஜீவங்கள் வாழ்ந்ததோ அத்தனை ஜீவங்களும் இன்று முதல் கொண்டு தங்க இது பிரம்முடைய சிரமில்லை, இதுதான் பிரம்ம கபாலம். அந்த பிரம்ம கபாலத்துக்கு உதிரை கொடுக்கிறேன் சொன்னா முதல் யுகத்தில், இரண்டாவது யுகம் திரேதாயுகம். திரேதா யுகத்திலேயே ராவணனுக்கும் ராமருக்கும் தென்னிலங்கையிலே 18 மாதம் சண்டை. 72 எல்லா சேனா சைனிகள் எல்லாம் அடிந்து அனைத்து உதிரித்தும் எனக்கே கொடுத்தாய் மகண்ணா. மூன்றாவது யுகமோ துவாபர யுகம். துவாபர யுகத்திலேயே 18 நாள் பாரத போர். 18 கோடி சேனா சைனிகள் மடியும் அத்தனை உமைக்கே கொடுக்கிறேன் தங்கா என்று தெரிவித்தான். அப்படி 3 யுகத்தில் கொடுத்த அண்ணன் இந்த கலியுகத்தில் என்னை மறந்து பசி பசி என்று ஆடி வருகிறேனே, என் பசி போக்க யாரும் இல்லையே. அதான் என்னுடைய மக்கள்கள் அவருடைய குறை போர்க்க வேண்டும் என்பதற்காக எமக்காக பலி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடி பன்றி பாடி என்று சொல்லக்கூடிய அனைத்து காலங்களும் இருக்கின்றது. இப்போது செல்ல வேண்டும், பசி தீர வேண்டாம், எனக்கு வேண்டிய உணவையும் Sola.